இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானத்திற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் திடீர் சந்திப்பொன்று யாழில் இன்று இடம்பெற்றது. திடீரென யாழ்ப்பாணத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. எதை அடிப்படையாக கொண்ட சந்திப்பாக பார்க்கும்? நான் தான் உண்மையிலே சந்திப்புக்கு சிவஞானம் அண்ணனிடம் கேட்டிருந்தான். அதுக்கு காரணம் ஏற்கனவே நான் பல தடவை கூறியிருக்கிறேன். பாராளுமன்றத்தில் 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு அரசாங்கம் ஒரு ஒரு தோற்றப்பாட்டை கொண்டு வர பார்க்கிறோம். இப்படி தமிழ் மக்கள் தங்களுக்குத்தான் ஆணையம் வழங்கியிருக்கிறார்கள் என்றும் தமிழ் தேசியத்தில் இருந்து தமிழ் மக்கள் வடகிழக்கில் விலகி இருப்பதாகவும் அவர்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு கருத்துராக்கத்தொண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தம் அப்படியே இல்லை. மாறாக இந்த முறையும் தேர்தலில் மிக தெளிவாக அமோக ஆணை தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்புகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அரசாங்கம் கொண்டு வர யோசிக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நாங்கள் முதல் கட்டமாக எதிர்ப்பதற்கும் எங்களுக்கு இடையிலே ஒரு அறுதி பெரும்பான்மையை நாங்கள் காட்ட வேணும். அப்படியாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு 8 ஆசனங்கள் இருக்குது. 19 பேர் என்றால் அது இன்னும் 2ஆக கூட்டினால் மட்டும்தான் அந்த அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்தலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உண்டு. அந்த 3 தரப்புகளும் ஒரு புள்ளியிலே சந்தித்தால் நாங்கள் அந்த அறுதி பெரும்பான்மையை காட்டலாம். அதொன்று, அதாவது பிழையான ஒரு விஷயம் வருகின்ற பொழுது அதை நாங்கள் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய அவசியம். ரெண்டாவது ஒரு நெகட்டிவாக போகாமல் ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறதா என்றால் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற தரப்புகள் என்ற வகையில் எப்படி நாங்கள் எங்கட மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு புள்ளியில் சந்திக்கிறேன். ரெண்டாவது விடயம். இப்போ அந்த கோணத்தில் தான் இந்த 3 தரப்புகள் ஒரு புரிந்துணர்வுக்கு வர வேணும் என்ற அடிப்படையில் ஒரு யோசனை இருந்தது. இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடு தமிழரசு கட்சியிலே அந்த தலைமை பதவி சம்பந்தமாக ஒரு கேள்வி இருந்த இடத்துல பாராளுமன்ற குழு அந்த கட்சியால் நியமிக்கப்பட்ட இடத்துல அந்த பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையில் திரு ஸ்ரீதரனோடு தான் தொடர்பு கொண்டார். ஆனால் அதுக்கு பிற்பாடு அந்த அமைப்பில் தலைமை பதவியை திரு சிவஞான மன்னன் அவர்களுக்கும் செயலாளர் பதவியை வைத்தியகலாநிதி சத்தியலிங்கம் அவர்களுக்கும் வழங்கி இருப்பதாக அறிஞ்ச இடத்திலையும் சிவஞான மன்னன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்த இடத்துல உத்தியோகபூர்வமாக தலைவருக்கு இல்லாட்டி செயலாளருக்கு அந்த அழைப்புதல் வருகின்ற பொழுது தாங்கள் அதை பரிசீலிக்க தயார் என்று சொல்லப்பட்ட இடத்துல நாங்கள் அவரிடம் நேரத்தை கேட்டு இன்றைக்கு இந்த விடயத்தை அவரிடம் பகிர்ந்து இருக்கின்றோம். அவர் தங்களுடைய கட்சியிலே இந்த விஷயம் பேசப்பட்டு அடுத்த கட்டமாக எங்களுக்கு ஒரு முடிவை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் அந்த சந்திப்பை எந்தளவுக்கு கதியில் நாங்கள் அந்த சந்திப்புகளை மேற்கொள்கிறத கூட நல்லமன்ற விஷயத்தையும் ஐயாவுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அதுக்கு காரணங்களும் அந்த வகையில் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய தலைமையில் தமிழரசு கட்சி ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முடிவை அறிவிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இந்த சந்திப்பு பல்வேறு தரப்புகளுக்கு இடையில் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த சந்திப்பு கட்சிகளினுடைய இணைவு தொடர்பாகவா அல்லது புதிய அரசியலமைப்பு தொடர்பான குரல்களை ஒன்றிணைக்கின்ற முயற்சி? இல்லை, எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த அரசாங்கத்துடைய போக்கை நாங்கள் பார்க்கணும். பாராளுமன்றத்தில் அவர்கள் நடந்து கொள்கிற விதத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் ஒரு 3/2 பெரும்பான்மை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒருதலைபட்சமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு
அந்த எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு எதையும் சாதிக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற இடத்துல வந்து பாராளுமன்றத்தில் கூட வந்து இருக்கிற சம்பிரதாயங்கள் அனைத்தையும் மீறி செயல்படுகின்ற ஒரு தன்மை தான் எங்களுக்கு தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இன்றைக்கு 3/2 பெரும்பான்மைக்கும் விட கூடுதலான ஒரு பெரும்பான்மை அவர்களிடம் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு அரசியலமைப்பை வந்து திணிப்பதற்கு விசேஷமாக வடகிழக்கில் தமிழ் மக்கள் மீது வந்து திணிப்பதற்கு வந்து அவர்கள் நிச்சயமாக உத்தேசித்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்கிலையும் தாங்கள் முன்வைக்கிற இல்லாட்டி முன்னெடுக்கிற ஒரு செயல்பாட்டை தமிழ் மக்கள் சில வேளையில் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய நம்முடைய கட்சிகள் மீது இருக்கக்கூடிய ஒரு சில விமர்சனங்கள் இல்லாட்டி ஒரு சில சந்தேகங்கள் ஏதோ காரணத்தினாலே வந்து எங்களுக்கு சில வழியில் வந்து ஒரு பாடம் படிப்பிக்கிறதுக்காக வந்து அவர்கள் முன்னெடுக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குண்டு ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு சில வழியில் இருக்கலாம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து அந்த முயற்சியால் அந்த ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு ஆறுதலாக தமிழ் மக்கள் யோசித்து இந்த விஷயங்களை சரியாக விளங்கி கொண்டு ஆராய்ந்து முடிவெடுக்க முடியாத வகையிலே ஒரு சில விஷயங்களை திணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் அரசியல் தலைவர்கள் என்ற வகையிலையும் கட்சிகள் என்ற வகையிலையும் வந்து அந்த பொறுப்பு எங்களோட மக்களை வழிநடத்துறது அந்த பொறுப்பு முழுக்க எங்களிடம் தான் இருக்கின்றது. அதில் நாங்கள் தவறக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் அவசரப்பட்டு வந்து நாங்கள் எங்களுக்கிடையிலே பாராளுமன்றத்தில் வந்து அறுதி பெரும்பான்மையை காட்டி அப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயங்களை வந்து தடுக்கிறதுக்குரிய வகையில் எங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தணும் என்ற அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து இந்த 3 தரப்புகளுக்கும் இடையிலே நடைபெற வேணும் என்ற விருப்பத்தோடு நாங்கள் இந்த முயற்சிகளை எடுக்கிறோம். அது வெற்றி பெற்றால் அது மிகவும் வரவேற்குரிய ஒரு விஷயம். தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இது விடயம் புதுசல்ல. ஏற்கனவே கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரன் அவர்களும் பாராளுமன்றத்திலே சந்தித்து குறிப்பாக ஸ்ரீதரன் இல்லத்திலேயும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அந்த விடயம் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்களுடைய முன்முயற்சிக்கு விரோதமாகவோ எதிராகவோ மாறாகவோ ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இல்லை. அப்படியான ஒரு முடிவைத்தான் எடுத்து அதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக கையாள்வதற்கு 7 பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம். இப்போ நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது இந்த கடிதம் தந்திருக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக எனக்கும் சத்தியலிங்கம் அவர்களுக்கும் கடிதம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். நாளைய தினம் சத்தியலிங்கம் அவர்களை நேராக நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் கையெழுத்து அந்த விடயத்தை பேசி ஏனையவர்களோடும் பேசி நான் ஒரு முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறேன். ஒரு விஷயத்தை நான் எப்பொழுது சொல்லி, அதாவது நாங்கள் 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு வரை வரைபட்ட அந்த வரைவு பற்றியே இனி நாங்கள் பேச வேண்டிய தேவையில்லை. அது ஏற்கனவே கைவிடப்பட்டாயிற்று. அதனுடைய நாங்கள் 2021 விசேட நிபுணர்கள் குழுவுக்கு சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவு இருக்கிறது. அதையும் சேர்த்து ஸ்ரீ கஜேந்திரகுமார் அவர்களுடைய கருத்துக்களோடு பகிர்ந்து நாங்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய இலக்காக, அதான் எங்களுடைய முடிவாக இருந்தது மத்திய செயற்குழுவில். அந்த வகையில் அவர்கள் அழைப்பு தந்திருக்கிறார்கள். அதை சாதகமாக பரிசீலித்து அந்த 6 பேரோடையும் கலந்து பேசி தேவைப்பட்டால் அரசியல் குழுவோடையும் கலந்து வழியில் கலந்து பேசி மேல் நடவடிக்கை எடுப்போம். அதாவது இது ஒரு சாதகமான நகர்வாகவே நான் பார்க்கிறேன்.